ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி சோயா குழம்பு பார்க்க போகிறோம். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா இது சீக்கிரமாக நம்ம வச்சுக்கலாம். இது சப்பாத்திக்கு, அப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ட்ரை பண்ணலாங்களா? இப்போ சோயா ஒரு பவுலில் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தேங்காய் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 6 சேர்த்துக்கோங்க. இது முழுசாக இருக்கனால நான் 6 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா காஞ்சோன்னு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அன்னாசி பூ ஒரு இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க சோயா சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சிக்கன் பொடி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சமாக சிக்கன் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் வீட்டில் இருக்க பொடி சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த தேங்காய் எல்லா விழுதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு சுவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு.